எந்த செலவுல எல்லாம் நீங்க கவனம் இல்லாம இருக்கீங்களோ அந்த செலவுல தான் உண்மையிலே உங்களுடைய மிச்சம். நாம அதை கவனிக்கிறதே கிடையாது. நாமெல்லாம் 10,000 சேர்க்கணும், 20,000 சேர்க்கணும், மாசம் 1,50,000 ரூபாய் சேர்க்கணுங்களுக்கு குறியா இருக்கிறதுனால சின்ன விஷயத்தெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறேன். இதை சேர்த்தலாம் 1,00,000 ரூபாய் கிடைக்காதுல அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. யாரால சின்ன பணத்துல கவனமா இருக்க முடியுதோ அவங்களாலதான் பெரிய பணத்தையே சேர்க்க முடியும். நீங்க ஆழமா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களே சின்ன பணத்துலதான் கவனமா இருக்கு. ஒரு வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு அவங்க அதிகபட்சம் உங்ககிட்ட 250 ரூபாய் கேட்கலாம். நமக்கு மனசுல என்ன தோணுது? 250 ரூபாய் தானே, நீ எத்தனை படம் பார்த்துட்டு போறீங்க? இருக்கட்டுங்க, ஒரு படத்தை தேட்டர்ல போய் பார்த்தாலே 250 ரூபாய் ஆயிருது, என்னைக்காவது 4 படம் பார்த்தோம்னா கூட முடிஞ்சு போச்சுல அப்படி நம்ம நினைச்சுதான் கட்டுறோம். ஒருத்துதான் நமக்கு. ஆனா அந்த பிசினஸ் மாடல் நீங்க கவனிச்சு பாருங்க, அங்கதான் புத்திசாலித்தனம் இருக்கு. ஒரு 250 ரூபாய், 1 கோடி பேர் இன்ட்டு 250, 5 கோடி பேர் இன்ட்டு 250, 10 கோடி பேர் இன்ட்டு 250 எவ்வளவு ஆச்சு? அப்ப அவங்க ஒரு ஆள்கிட்ட 1,00,000 எல்லாம் கேட்கல, ஒவ்வொருத்தரையும் 150 தான் கேட்கலாம். நீங்க பேங்க்ல டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நீங்களே அடிஷனலா காசு கட்டணும். பூரா வேலை நீங்க தான் பார்த்திருப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட 1 கோடியோ 2 கோடியெல்லாம் கேட்கல. அவங்க கேட்கறது 1 ரூபாய் 2 ரூபாய் தான். அந்த 1 ரூபாய் 2 ரூபாயில வச்சுதான் $multi-million கம்பெனிஸே ஜெயிக்கிறாங்க. உங்க பாக்கெட்ல இருக்க 1 ரூபாய் நீங்க மதிக்கலைன்னா உங்க பாக்கெட்டுக்கு 1000 ரூபாய் வரவே வராது.